நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையல் நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதநீர் நொங்கு பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்களேன், ஏப்ரல் மே அப்படின்னாலே என்ன, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டாலும் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனாலும் நம்மளை பின்தொடர்ந்து வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடு. நல்ல வெயில் இருக்குது. வெயிலில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஆனாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மே சீசனில் வந்து பதனி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பதனி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக நீங்கள் வந்து திருநெல்வேலி, கோயில்பட்டி, அப்புறம் திருச்செந்தூர் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா பனைமரம் வந்து நிறைய இருக்கும். ராம்நாட் அந்த சைட்லேயும் வந்து பனைமரம் நிறைய இருக்கும். அந்த பனைமரத்துலேருந்து எடுக்கிற அந்த நொங்கு, அதாவது நொங்கு பதனி, அந்த பதனி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இதே நேரத்தில் என்னென்னா, அந்த சூடு இருக்கிற டைமில் இதை குடிக்கும் போது சூடை வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு பதநீர் நொங்கு பாயாசம் செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பதநீர் நொங்கு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: பதநீர் 500 ml, நொங்கு 2, வேக வைத்த ஜவ்வரிசி 1/2 கப், வெல்லம் 250 கிராம், வறுத்த பாசிப்பருப்பு 1/2 கப், சேமியா 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், முந்திரி பருப்பு சிறிதளவு, உலர் திராட்சை 1/2 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு. பதநீர் நொங்கு பாயாசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பதனி அது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம். பனைமரம் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மரம். அதாவது நம்ம ஊரில் இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்வாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுடைய மரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து பனைமரம். அந்த பனைமரத்துலேருந்து எடுக்கிறதா வந்து பதனி. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸாக பனைமரம் இருக்குது. ஆண் பனை, பெண் பனைன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 34 வெரைட்டியான ஒரு பனைமரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா பனைமரம், அதுலேருந்து நொங்கு வருது, அவ்வளோதான். ஆனால் இது வந்து 34 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்பனை, பெண்பனை. அந்த இதில் என்ன அப்படின்னா, ஆண் பனையிலேருந்தும் பதனி கிடைக்கும், பெண் பனையிலேருந்தும் பதனி கிடைக்கும். ஆனால் ஆண் பனையில் வந்து நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கிடைக்காது. இதுதான் வந்து நொங்கு. இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் அப்புறமாடி சொல்லி காட்டுறேன். இந்த நொங்கு வந்து பெண் பனையில் தான் இருக்கும், ஆண் பனையில் இருக்காது. ஆனால் பதனி வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பதனி வந்து தண்ணி டைப்பில், அதாவது இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான பதனி. இந்த பதனி வந்து ஆண்மனை, பெண்பனை இந்த 2 பனையிலிருந்தும் எடுக்கிறதா இந்த பதனி. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வெல்லத்தை சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் லைட்டாக லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாகு வந்து ஒரு சைடில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்துலாம். அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு நான் வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு இதையும் இதில் சேர்த்துலாம். அதோட நம்ம உலர் திராட்சை அதையும் என்ன செய்யலாம்னா இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த முந்திரி பருப்பும் இந்த உலர் திராட்சையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் எடுத்து ஒரு கார்னிஷ் அப்புறமாட்டி என்னென்னா மேலே போடுறதுக்கு சைடில் எடுத்து இப்படி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் போல் மட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். இதை வந்து அப்படியே நைஸாக என்ன செய்யுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு
நான் வச்சுருக்கிற இந்த பதினி, இதுதான் வந்து இதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டு. நம்ம வந்து ரொம்ப வந்து பாகு தான் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அந்த பதினி வந்து நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த பதினி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சீனி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இதை அப்படியே சேர்த்துடலாம். என்ன செய்யறோம்னா, இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த சிறுபருப்பு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாசிப்பருப்பு அந்த பதினியில் வந்து நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த சைடில் வந்து நம்ம பாகு வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணியை சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா வெயிட் பண்ணலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே வறுத்த சேமியா இருக்கு, இதை அப்படியே சேர்த்துலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படியே லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருங்க. இதோட நம்ம வச்சிருக்கிற இந்த வேக வைத்த ஜவ்வரிசி அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கிற இந்த பாகு இருக்குல்லையா, அதையும் கொஞ்சம் தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அந்த பாசிப்பருப்பு, அந்த சேமியா இதெல்லாம் வந்து நல்லா குக்காய் வர வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய இந்த நொங்கு பதினி, அதாவது பதினி நொங்கு பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செஞ்சலாம்னா, இதை அப்படியே எடுத்து மாற்றிடலாம். நீ வந்து இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கூட அதில் சேர்த்துலாம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காண்டி ஒரு ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். வீட்டில் வந்து ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வெனிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸும் ரோஸ் எசன்ஸும் இல்லை அப்படின்னா எந்த எசன்ஸுமே வேண்டாம். நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், கடைசியில் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூவை இதில் அப்படியே சேர்த்துலாம். அப்புறம் நொங்கு, நான் வச்சுருக்கிற இந்த நொங்கை வந்து இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. நார்மலாக அந்த நொங்கு எப்படி வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா, இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒரு தம் இருக்கு இல்லையா, இந்த தம்மை வந்து இப்படி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உறிஞ்சி சாப்பிடுவாங்க. ஸ்பூன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பனைமரத்தடியில் நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஸ்பூன் போட்டு தான் இந்த நொங்கை வந்து எடுக்க போகிறேன். இதில் வந்து ஜூஸ் இருக்கும், அந்த ஜூஸ் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இது மாதிரி என்ன செய்யலைன்னா, இதை அப்படியே எடுத்து இந்த நொங்கை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக வேணும் அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். கொஞ்சம் பாகு,
இப்போ நம்மளுடைய இந்த பதநீர் நொங்கு பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்னோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பாயாசம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்ய முடியும்.